ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன ட்ராமாட்டிகா அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல எகிப்துல 1910வது காலகட்டத்தை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற பாலைவனத்துல ஒரு நபர் கையில கத்தியோட பயத்துல வேகமா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போறாரு. அவரோட நினைவுகள ஒரு சின்ன பையனோட உருவம் தெரியுது. ரொம்ப கவலையோட நடந்து போறாரு. ரொம்ப டயர்டாயி ஒரு கட்டத்துல கீழே விழுந்துடுறாரு. இப்போ அவர் மறைச்சு வச்சிருக்கிற ஒரு சிலைய மண்ணை தோண்டி புதைக்கிறாரு. இது ஒரு சாத்தானோட சிலை. இந்த சிலை இவர் வீட்டுல வச்சனால அந்த சாத்தான் இவங்க குழந்தையோட உயிரை இவர் மூலியமா எடுக்க வச்சிருச்சு. இந்த சாத்தானுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்கும். இப்படிப்பட்ட விஷயம் ஒண்ணு இருக்கிறது தெரியாம இவர் வீட்டுல வச்சனால அவங்க பையனை அவரே கத்தியால குத்தி சாகடிச்சிருப்பாரு. இப்போ என் பையன் சாவுக்கு இதுதான் காரணம், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி உங்க பையனை நினைச்சு அழுதுட்டு தன்னை தானே குத்தி அங்கேயே இறந்து போயிடுறாரு. அப்ப அதை ஒழுங்கா புதைக்காமலே இறந்து போயிடுறாரு. இப்போ கரண்ட்ல ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் டேபிளுக்கு அடியில மறைஞ்சிட்டு 911க்கு கால் பண்றான். அங்க பிக் பண்ணவங்களோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க என் அம்மா ரொம்ப வினோதமா பண்றாங்க, அவங்க மாஸ்டர் மாதிரி நடந்துக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்றத அந்த சின்ன பையன் சொல்றான். இதை கேட்ட அவங்களும் தம்பி நீ அங்கேயே ஒளிஞ்சுக்கோ, நாங்க உன்னை வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண. இப்போ அவங்க அம்மா முன்னாடி பேய் மாதிரி வந்து அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அவனை வேகமா பயந்து ஒரு கபோர்டுக்குள்ள மறைஞ்சுக்கிறான். இப்ப அவங்க அம்மாவும் என்ன மன்னிச்சிடு, நான் அவனை பயமுறுத்தணும்னு இதை பண்ணல, ப்ளீஸ் என் முன்னாடி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. அவங்க போயிட்டாங்கன்னு நினைச்சு இவனும் வெளியே வர அப்படியே மாஸ்டர் மாதிரி இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. திரும்பவும் போய் ஒரு ரூமுக்குள்ள மறைஞ்சுக்கிறான். ஆனா இந்த வாட்டி அவன் அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டான். பயப்படாத, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லி கார்ட்டூன் சேனலை வச்சுட்டு அவனை பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அவனும் அமைதியா டிவி பார்த்துக்கிட்டே இருக்க. இப்போ நியூஸ்ல 9 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை வீட்டுல இருந்து ஒருத்தங்க கடத்திட்டாங்க. இன்னுமே போலீஸ் அவங்களை கண்டுபிடிக்கல. அந்த ஒரு பையன் மட்டும் இல்லாம நிறைய குழந்தைங்க இது மாதிரி மர்மமான முறையில காணாம போறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றத போலீஸ் சொல்ல மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல்ல சொல்லிட்டு இருக்க. இப்ப ரீசெண்டா காணாம போன அந்த பையனோட அம்மாவும் என் பையனை என்கிட்ட கொடுத்துருங்க, அவன் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பையன் வேற யாரும் இல்ல, இந்த பையன் தான். பக்கத்து இருக்கிற அந்த லேடி தான் இவனை கடத்திட்டு வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து அவனும் பயந்துகிட்டே இருக்கான். இப்போ அவன் கால் பண்ணனால போலீஸ் அந்த வீட்டை செக் பண்ண வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த லேடியும் நீ சத்தமே போடக்கூடாது, நான் சொல்ற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ, சத்தம் போட்டேன்னா அந்த மாஸ்டர் உன்னை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல அவன் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்போ கதவை திறக்கும் போது ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாரு. எனக்கு இந்த வீட்டுல இருந்து ஒரு கால் வந்தது, இந்த வீட்டுல சின்ன பையன் யாராவது இருக்காங்களான்னு கேட்க அப்படி யாருமே இல்லைன்றத அந்த லேடி சொல்லிடுறான். உங்க வீட்டை நான் சோதனை பண்ணலாமா அப்படின்னு கேட்க முடியாதுன்னும் போது உங்க முகத்துல என்ன காயணும் போது நான் தவறி கீழே விழுந்துட்டேன், நீங்க என் வீட்டுக்குள்ள வர நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல நீங்க அனுபவிச்சீங்கன்னா நான் கொஞ்ச நேரத்துல செக் பண்ணிட்டு போயிருவேன், இல்லைன்னா என்னோட டீமை இங்க வர வைப்பேன் போது ஓபன் பண்றாங்க. வீட்டை முழுசா செக் பண்றாரு. ரொம்ப இருட்டா இருக்கு. அங்க யாரோ சாப்பிட்ட மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும். இவருக்கு சந்தேகமா இருக்கும். வாஷ்ரூம்ல போய் பார்த்தா அங்க அந்த பாத் டப்ல ஒரே ரத்தமா இருக்கும். இந்த லேடி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு சொல்லிட்டு அவரும் கீழே இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறாரு. போய் பார்த்தா இறந்து போன குழந்தைங்களோட உடலை கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ உடனே அவரு போலீஸ் கிட்ட தகவலை சொல்றாங்க, நிறைய டீம் அனுப்புங்க, இந்த வீட்டுல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது, இந்த லேடி மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்ல அந்த லேடி அங்க இருக்க மாட்டாங்க, கத்திக்கிட்டே வேகமா ஓடி போயிடுறாங்க. இப்ப அவரும் பொறுமையா மேல வர ஏதோ ஒண்ணு அவர் அட்டாக் பண்ண அவர் கன்னால ஷூட் பண்ணிட்டு உயிரை காப்பாத்திட்டு மேல வந்துறாரு. அப்ப அங்க ஏதோ ஒண்ணு நிக்குது. வெளிச்சத்துல பார்த்தா அந்த சின்ன பையன். ரேடியோல அந்த பையன் இங்கதான் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஏதோ ஒண்ணு அவர் தன்னை கீழே இழுத்துட்டு போகுது. இப்ப அந்த பையனும் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போறான். கீழே என்ன ஆச்சுன்னு பார்த்தா கீழே ஒரே ரத்தமா இருக்கு. அந்த ஆபீசர் இறந்துட்டாங்கன்ற விஷயம் எனக்கு தெரிய வருது. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத காமிக்கிறாங்க. ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல ஒரு நபர் அவங்க மனைவிக்கு கால் பண்றாரு. நம்ம 2 பேரும் சமாதானமா போயிடலாம், டிவோர்ஸ்லாம் நான் தர முடியாதுன்னு சொல்ல அவங்க மனைவி உன் கூட நான் வாழ மாட்டேன், என் குழந்தைங்களை என்கிட்ட அனுப்பிடு அப்படின்னு சொல்லி சண்டை போட போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அவருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அவருக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்கு, அதுதான் படத்துல காமிச்ச அந்த டெவிலோட ஸ்டாச்சு. இதை அவர் பார்த்துக்கிட்டே இருக்க இப்ப ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அவர் ஃப்ரெண்டும் இவரதான் இதை வாங்கியிருப்பாங்க. ஆனா அவரு ஆன்லைன்ல சில ஆர்டிக்கல் எல்லாம் படிக்கும் போது இது சாத்தானோட
சாத்தானோட சிலை. இந்த சாத்தானோட பெயர் வால்பசி. இது எகிப்துல இருக்கிற ஒரு டெவிலோட சிலை. இது வீட்ல இருக்கிறனால குழந்தைங்களுக்கு ஆபத்து. அது குழந்தைங்களை முழுசா எடுத்துக்கும், அவங்கள உயிர் தியாகம் பண்ண வைக்கும், அவங்க எல்லாரையும் டீமனா மாத்திரும். இது வீட்டுக்கு இருந்த ஆபத்து, நீ இதை என்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துரு, பணம்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னும் போது அவரும் இல்ல, எனக்கு பணம் ரொம்ப முக்கியம், என் மனைவி வேற இப்ப விவாகரத்து கேக்குறா, அவளுக்கு நான் ஒரு அமௌண்ட் செட்டில் வேற பண்ணணும், இல்லனா என் குழந்தைங்களை என்கிட்ட இருந்து அவ பிரிச்சிருவா, அந்த பணத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது, இது வீட்டுல இருந்தா உன் குழந்தைக்கு தான் ஆபத்து, அதுலயும் இதை தயவு செஞ்சு திறந்துராதுன்னு சொல்ல அவருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, என்னதான் அதுல இருக்குன்னு சொல்லி அதை திருப்புவாரு. அப்படி திருப்பி ஓபன் பண்ண அதுக்குள்ள இருந்து ஒரு புகை மாதிரி ஒரு விஷயம் கிளம்புது. இப்போ அவரோட குழந்தைங்களை காமிக்கிறாங்க. அவருக்கு 2 பெண்கள் இருப்பாங்க. இதுல முதல் பொண்ணோட வாய் பக்கம் கட்டானமா இருக்கும், அதனால அவளே தான் அசிங்கமா இருக்கிறேன்னு சொல்லி முகத்தை காமிச்சுக்க மாட்டா. இந்த பொண்ணைதான் நீங்க ஸ்டார்டிங்ல அந்த பையனோட அம்மாவா பார்த்திருப்பீங்க. சோ இவளுக்கு என்ன ஆச்சுன்றதுதான் இப்ப ஸ்டோரியா சொல்றாங்க. சோ அந்த பொண்ணு அமைதியா அவங்க தங்கச்சியோட கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா வராரு, தங்கச்சியை தூங்க சொல்ல, அக்கா கிட்ட நீ ஏன் பயப்படுற, உன் முகம் அழகாதான் இருக்குன்னு சொல்ல அவங்க அப்பா கிட்ட பேசாம அவ ரொம்ப அமைதியா இருக்கா. இப்போ நைட்டு தூங்க அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா, அவங்க அப்பா அவகிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க, அவ ரொம்ப அழுகுறா. இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் சொல்லக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இது நம்ம 2 பேரோட சீக்ரெட் சொல்ல அவளுக்கு அங்க இருக்கவே பிடிக்கல, அழுதுகிட்டு இருக்கா. இப்ப அவ தண்ணி குடிச்சிட்டு திரும்ப பெட்ல வந்து தூங்க அவ முன்னாடி அவங்க அப்பா உடம்புல இருக்கிற பேய் அவகிட்ட ரொம்ப மோசமா வியர்டா நடந்துக்குது. பயத்துல அவளும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. இப்ப அடுத்த நாள் காலையில பொண்ணு வீட்டுல இல்லாத விஷயம் தெரிஞ்ச அவங்க அப்பாவும் அவங்க மனைவிக்கு கால் பண்ணி செக் பண்றாரு, வீட்டுக்கு வந்திருக்காளான்னு. இல்ல அவ வரல, என்ன ஆச்சுன்னும் போது, இல்ல நேத்து அவகிட்ட கோவமா பேசிட்டானால கோச்சிட்டு வெளியே போயிட்டா போல, பயப்படாத நான் அவளை கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்ல, நேத்து நீ என்ன பண்ண, அப்படி எங்கதான் இருந்தேன்னும் போது, இல்ல நான் நேத்து பயமா குடிச்சிட்டு இருந்தேன்னும் போது, இதனால்தான் நான் விவாகரத்து பண்ணணும்னு நினைச்சேன், நீ குடிச்சுக்கிட்டே இருக்க எங்களை கண்டுக்கவே மாட்டேன்ற, சின்ன பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அவ வீட்டுல இருக்காளான்னும் போது அவ வீட்டுலதான் சேஃபா இருக்கா அப்படின்னும் போது அவங்க அம்மாவும் ஒருவேளை உன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னும் போது, அது ரொம்ப பழைய வீடு, அதுவும் சிட்டிய தாண்டி இருக்கு, அங்க எதுக்கு அவ போயிருக்க போறா, அவளை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன், நீ கோவப்படாதேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை தேட முயற்சி பண்றாரு. அதே நேரம் அவரோட அப்பா அம்மா வீட்டுலதான் அந்த பொண்ணு இருப்பா, அதுதான் ரொம்ப இடிஞ்சு போன பழைய வீடு. அவ பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிருப்பா, அதுல பாசிட்டிவ்னு வந்திருக்கும், ஆனா அதை இவளால ஏத்துக்கவே முடியாது, பயங்கரமா அழுக ஆரம்பிப்பா. அதே நேரம் இவளை ஃபாலோ பண்ணி அந்த பேயும் இவ கூடயே வந்துருது. இப்ப அந்த பொண்ணும் இந்த குழந்தை வேண்டாம்னு சொல்லி அவளே அபார்ட் பண்ணிருவா. பண்ணிட்டாங்க, அந்த பெட்ல படுத்துக்கிட்டு அவங்க தங்கச்சிக்கு கால் பண்ற. அவங்க தங்கச்சியும், அக்கா எங்கக்கா போனேன், வீட்டுக்கு வந்துரு, நீ இல்லாம நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னும் போது, ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு, நான் அதை உன்கிட்ட சொன்னா நீ நம்ப கூட மாட்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனா என்னால வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லி அவங்க அக்கா காலை கட் பண்ணிடுறா. அப்படி அவங்க சோஃபால பார்த்துட்டே இருக்க இப்ப அவங்க அப்பா உருவத்துல அந்த டீமன் அவகிட்ட வந்து, சாத்தான் உனக்கு ஒரு குழந்தை கொடுத்தது, ஆனா அந்த குழந்தை நீ அழிச்சுட்ட, இதுக்கு உனக்கு தண்டனை இருக்கு, உன் தங்கச்சி வீட்டுல தானே தனியா இருக்கா, அவளை அந்த சாத்தான் எடுத்துக்க போகுது அப்படின்னு சொல்ல, இது கேட்டு அவங்க அக்கா பயந்து போயிடுறாங்க. அதே மாதிரி அவளே கத்தியால குத்த வைக்குது அது. இப்ப அவளும் சாத்தான் கிட்ட வந்து, என் தங்கச்சி எனக்கு ரொம்ப முக்கியம், அவள் எதுவுமே பண்ணாத, உனக்கு என்ன வேணா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சாத்தான் கிட்ட அவ ப்ராமிஸ் பண்ண, நீ ஒரு குழந்தைய எனக்காக கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ல விளையாடுற ஒரு பையனை கூட்டிட்டு வருவாங்க. ஆனா அதையும் அந்த சாத்தான் கொலை பண்ணிடும். இது நான் கேட்ட பையன் இல்ல, நான் கேட்ட பையனை நீ கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்ல, அவளும் முடியாது, எனக்கு பயமா இருக்கு, நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல, நீ பண்ணிதான் ஆகணும், ஏன்னா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு குழந்தைங்களா அவங்க கூட்டிட்டு வந்து அந்த சாத்தான் கொலை பண்ணிட்டே இருக்கும். கடைசியில தான் அந்த சின்ன பையனை அவ கூட்டிட்டு வருவா. அந்த டைம் போலீஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அங்க இந்த டீமன் அந்த ஆபீசரை கொலை பண்ணிடும். இப்ப அந்த பொண்ணும், இந்த டீமன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த நான் பல முயற்சி பண்ணேன், ஆனா இது என்ன பழைய விஷயத்த பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு, இதுக்கடுத்து இந்த டீமன் சொல்றத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னால அவங்களே ஷூட் பண்ண இறந்துற. இப்ப அந்த டீமன் அப்படியே இந்த பையனை தூக்க வருது, ஆனா இவன் ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கான், அந்த டீமனை துரத்திக்கிட்டே வருது. இப்ப போலீஸோட கன் எடுத்து அந்த டீமனை பார்த்து ஷூட் பண்றான். இப்போ ஆபீசருக்கு இந்த பையன் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு, இந்த பையனை சேஃபா வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. பிரஸ் மீடியா ஆட்கள்லாம் 18 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன பையனை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வீட்டுல ஒரு பொண்ணோட சடலமும் இருக்கு. இந்த பெண் தான் அந்த குழந்தைங்களை கடத்திருக்காளா, எதனால இந்த பொண்ணு இதெல்லாம் பண்றா, அப்படி அந்த வீட்டுக்குள்ள என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்க, இந்த விஷயத்தெல்லாம் ரேடியோல அந்த பொண்ணோட அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. தன்னாலதான் தான் பொண்ணு இப்படி ஆயிட்டான்னு சொல்லி டிப்ரெஷன்ல அவங்க அப்பா அங்கேயே சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. இப்போ 20 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்போ ஒரு வயசான பாட்டிய காமிக்க, இவங்க அந்த பொண்ணோட தங்கச்சி
பெரிய ரைட்டரா இருப்பாங்க. ஸோ அவங்க ரீசென்ட்டா மம்மி மான்ஸ்டர் சொல்லி ஒரு புக்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது 2003ல அவங்க அக்காவுக்கு நடந்த சம்பவத்த எழுதப்பட்ட கதை. அது ரொம்ப பாப்புலர் ஆன பிறகு ஒரு வயசானவங்க இவங்களுக்கு ஒரு சேனல் இருக்கு. ஸோ அந்த சேனல்ல ஹாலோவீனுக்காக பேய் கதைகள்லாம் பேசுறவங்கள கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ அப்படி ஹீரோயின கூட்டிட்டு வந்து கேள்வி கேட்கறாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க என்ன நடந்தது நீங்க அந்த டைம்ல நினைக்கிறீங்கன்னும்போது, அந்த டைம் நான் என் அக்கா கூட இருந்திருக்கேன். என் அக்கா ரொம்ப நல்லவ என்கிட்ட அன்பா தான் இருந்தா. ஆனா அவ ஒருத்தன கொன்னதுன்னு சொன்னத என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த புக்ல எழுதின விஷயங்கள்லாம் பேசும்போது, என் அக்கா அந்த விஷயத்த பண்ணிட்டா. ஆனா என் அக்கா எதனால அந்த விஷயத்த பண்ணா? இது யார் மூலியமா நடந்ததுன்றத போலீஸ் ப்ராப்பராவே என்கொயரி பண்ணல. எல்லாத்துக்கும் என் அக்கா தான் காரணம்னு சொல்லி இந்த கேஸ மூடிட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த பாட்டியும் சரி மைக்கி பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. மைக்கின்றது தான் அவங்க அக்கா கிட்ட இருந்த அந்த சின்ன பையன். அவன் இப்ப எப்படி இருப்பான் நீ நினைக்கிறேன்னும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா சின்ன குழந்தையா இருந்த அவன் பல மோசமான சிச்சுவேஷனை கடந்து வந்திருப்பான். அவன் வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இருக்கணும், பழைய விஷயத்தை விட்டு மறந்து அவன் வாழ்க்கை அவன் நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி முடிச்ச பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சோ இப்ப அந்த ஷோவை பார்ப்பாங்க. பார்த்தா ஹீரோயின் பேசினா நிறைய விஷயத்த கட் பண்ணி அந்த பாட்டி ஹீரோயினை ட்ரிகர் பண்ற மாதிரி கேட்ட கேள்விக்கு ஹீரோயின் சொன்ன பதில மட்டும் காமிச்சிருப்பாங்க. இதனால ஹீரோயின் செம்ம அப்செட் ஆயிருப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த லேடி வியூ நல்லா போகணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத கண்டென்ட்லாம் அந்த வீடியோல போடுறா. என் அக்காவை ட்ரிகர் பண்ற மாதிரி அவ கேட்ட கேள்விக்கு தான் அவன் பதில் சொன்னேன். இப்ப என்ன எல்லாருமே தப்பானவளா தானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா பேசிட்டே இருக்கும்போது இப்ப வெளியே காலிங் பெல் சத்தம் கேட்கும். இது ஹாலோவினால பசங்களும் சாக்லேட் வாங்க வர எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் அவங்க பார்த்துட்டே இருக்க அவங்களும் சாக்லேட் கொடுத்துட்டு கதவை மூடிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த மைக்கின்ற பையனுக்கு என்ன நடந்ததுன்றத லைவா நிறைய ஷோ எடுத்திருப்பாங்க. அந்த டைம்ல அந்த வீடியோ எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்க அதே நேரம் மைக்கின்ற அந்த பையன் இப்ப வளர்ந்திருப்பான். அவனையும் டிவில ஹீரோயின் பேசின விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். டாக்டர்ஸும் மைக்கியோட அம்மாவும் என்ன சொல்லுவாங்கன்னா அவன் அந்த சம்பவத்தை விட்டு வெளியே வந்த பிறகும் அவன் ஆள் மனசுல அவன் பயத்தோட தான் இருந்திருக்கான். அவன் இது வரைக்கும் என்ன அம்மாவே ட்ரீட் பண்ணல, அந்த பொண்ணு மட்டும்தான் அவன் அம்மா நினைச்சிட்டு இருந்தான். அவன் கிட்ட நானும் பேசணும்னு நினைப்பேன், பழைய விஷயத்த இருந்து வெளியே வர முயற்சி பண்ணுன்னு சொல்லுவேன். ஆனா நான் பேசி அவன் கேட்டதும் இல்ல, என்கிட்ட வாயத்தை வந்து பேசினதும் இல்ல. அவன் எப்பவுமே பயத்திலே இருப்பான் அப்படின்னு சொல்ல சைக்காலஜி ஸ்பெஷலிஸ்டும் குழந்தைங்க ஒரு விஷயத்த பார்த்தாங்கன்னா அதுலயே தான் இருப்பாங்க. நிறைய கனவுகள் வரவங்களுக்கு பல விஷயத்த யோசிப்பாங்க. அதனாலதான் அவன் இன்னும் அந்த பயத்துல இருந்து வெளியே வரல. அவன் எப்ப வாயத்தை வந்து பேசினாதான் அந்த விஷயத்துல இருந்து அவன் வெளியே வருவான்னு சொல்ல அவங்க அம்மா மோசமான பயத்துல இருந்திருக்கான். பேயோட இமேஜ் எல்லாம் வரைஞ்சிருக்கா, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல டாக்டரும் அவன் சின்ன வயசுல இருந்து இறந்து போன குழந்தைங்க கூட தான் இருந்திருக்கான். அவனுக்கு அந்த குழந்தைங்க இறந்து போன விஷயமும் தெரியாது. அதனால அவனோட இமேஜின்ல அந்த பசங்க எல்லாம் இவனா மாதிரியே விளையாடுறாங்கன்னு நினைப்புல இந்த விஷயத்தெல்லாம் வரைஞ்சிருக்கான். அவனுக்கு கொஞ்சம் டைம் தேவை இதை விட்டு சரியாக அப்படின்னு சொல்லி டாக்டரும் மைக்கியோட அம்மாவும் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அதே நேரத்துல ஹீரோயின் அப்பாவோட ஃப்ரெண்டும் நான் அப்பவே அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தேன், அது ஒரு டீமனோட சிலை, அதை திறக்காதன்னு. அவன் திறந்துட்டான், அதனால இந்த விளைவுகள் வந்துடுச்சு. இது இன்னும் நிக்காது, இது போய்கிட்டே தான் இருக்கணும், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதுன்னு சொல்ல இந்த வீடியோல ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்க இப்போ அவங்க அட்டென்ட் பண்ண அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வயசான பாட்டியும் மைக்கை பத்தி நீ என்ன நினைக்கிற, இந்த கேஸ் எப்படி முடிஞ்சதுன்னு நீ நினைக்கிறேன்னும் போது 97% இந்த நகரத்துல நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் மோட்டிவ் என்னன்னா ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு பிக்ஸ் ஆயிருக்கும், அதை விட்டு அவங்க வெளியே வராம அவங்கள ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லி தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரிதான் என் அக்காவோட நிலைமையும் நடந்தது. என் அக்கா கிட்ட இருந்த எல்லா குழந்தைங்களும் இறந்து போயிருக்காங்க. அதுல சில குழந்தைங்க என்னாச்சுன்னே தெரியல. ஆனா மைக்கின்ற பையன் இப்ப தப்பிச்சு வெளியே வந்து, ஆனா அவன் ஆள் மனசுல அவன் பயத்துல தான் இருப்பான். அந்த பயத்துல தான் அவன் வெளியே வர என் அக்கா பண்ண முடிவை தான் அவனும் எடுப்பான். அதனால அவனுக்கு ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் தரணும், அவனை அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர வைக்கணும் அப்படின்னு சொல்ல நீ என்ன நினைக்கிற, உன் அக்கா மாதிரி மைக்கையும் கொலை பண்ணுவான் ஒரு பைத்தியம் நீ சொல்றியான்னு சொல்லி ஹீரோயினை ட்ரிகர் பண்ணி அந்த பாட்டி பேசி விட்டுரும். இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்க இப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடந்து போக அங்க அந்த சின்ன பையன் இருப்பான். உனக்கு தான் நான் சாக்லேட் கொடுத்துட்டேன்ல, வீட்டுக்குள்ள எப்படி வந்த, உன் அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்க அந்த பையன் அப்படியே இழந்துக்கிறான். அவன் தான் மைக்கி. அவனை பார்த்த ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. யார் நீ அப்படின்னு சொல்ல அவன் பயந்துகிட்டு இருக்கான். அதை வச்சு ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க அது மைக்கின்னு சொல்லிட்டு. மைக்கி என்ன ஆச்சு, ஏன் வீட்டுக்கு வந்த, இப்படி சொல்லாம கொல்லாம நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்ல என்ன மன்னிச்சிரு, எனக்கு பயமா இருக்கு, உன்னை
அது விடாது. என் அம்மா என்ன புரொடெக்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப அவங்க இல்ல. உன்ன அவங்களால புரொடெக்ட் பண்ண முடியாது. நைட் எனக்கு தினமும் பயங்கரமான காட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த டீமன் என்ன வாழ விடல. அது என்கிட்ட உன்னதான் நாங்க தேர்ந்தெடுத்தோம்னு சொல்லுச்சுன்னும்போது, என்ன தேர்ந்தெடுத்தது? எதுக்காக? அப்படின்னு கேட்க, அது உனக்கு சொன்னா புரியாது. ப்ளீஸ் என்ன காப்பாத்து. நீ எனக்கு அம்மாவா இருந்து என்ன அதுகிட்ட இருந்து காப்பாத்தணும்னும்போது, மைக்கி நீ கோவப்படுற. என்னால அப்படி எதுவுமே பண்ண முடியாது. அமைதியா இருன்னும்போது அவன் ரொம்ப பயத்துல இருப்பான். என்ன மன்னிச்சிடு. நான் அத உன்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அதுகிட்ட இருந்து காப்பாத்துன்னு சொல்லி ஹீரோயின கைய புடிச்சு அவன் வச்சுப்பான். ஹீரோயினும் பயத்துல அங்கிருந்து கன்ன வச்சு, மைக்கி நீ உன் லிமிட்ட மீறி பண்ற. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு. இல்ல நான் போலீஸ் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அவன் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடுறான். இப்ப ஹீரோயின் பெட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல அந்த டீமன் அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கு. மைக்கி வெளியே இருக்கும்போது ஹீரோயினோட அக்கா இறந்த பிறகு அந்த பேய் முழுசா அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அவன் மூலியமா அது பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ மைக்கியால இப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியல. பயத்துல அங்கே இருக்க. இப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவங்கள பார்க்க வர அந்த டீமன் அவனை கொல்லு மைக்கி அப்படின்னு சொல்ல, மைக்கியும் அந்த நபரை கொலை பண்ணி அவரோட கார் டிக்கிலேயே போட்டுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த வயசான பாட்டியும் இந்த வீடியோ நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்ப ட்ரெண்டிங் லிஸ்ட்ல நம்ம வீடியோ தான் முதல் இடத்துல இருக்கு. இப்ப திரும்பவும் ஹீரோயினை கூப்பிட நம்ம இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த வயசான பாட்டியோட அசிஸ்டன்ட்டும் போன வாட்டி நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு பங்கமா கலாச்சிங்க, இந்த வாட்டி ஹீரோயின் வர மாட்டாங்களேன்னு சொல்ல, உனக்கு போனஸ் வேணும் தானே, அப்ப அவளை வரவை, இன்னைக்கு இன்டர்வியூ கண்டிப்பா நம்ம எடுத்து ஆகணும்னு சொல்ல, சரி நான் முயற்சி பண்றேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஹீரோனையும் வர முடியாது, எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் போன வாட்டி நடந்த இன்டர்வியூல நீங்க நிறைய உண்மையை சொல்லாம போயிட்டீங்க. அந்த கேள்வி உங்களை ட்விஸ்ட் பண்ணி நிறைய கேள்வி கேட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இது ஒரு நல்ல சான்ஸ். நீங்க வந்து உங்க மனசுல இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுங்க. இதனால எல்லாருமே உங்க மேல நல்ல அபிப்பிராயம் உண்டாகும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் நான் யோசிக்கிறேன்றத சொல்லிடுறாங்க. அதே நேரம் இப்ப அந்த பாட்டியும் ஷூட் எடுக்கிற ஸ்பாட்டுக்கு வர, அங்க செக்ரட்டரி பயந்துகிட்டு இருப்பா. என்னடி ஆச்சு? பயந்து நடுங்கிட்டு இருக்க? என்னை பார்த்து அவ்வளவு பயமானும் போது, ஏ கிளவி உன்னை பார்த்த பயம் இல்ல, அங்க பாரு மைக்கி வந்துட்டான், அவன் எல்லாரையும் கொல்றான் அப்படின்னும் போது பாட்டியும் போய் பயந்து ஒழிஞ்சுக்கிறாங்க. அவனும் கத்தை எடுத்து அந்த டீமன் சொல்ற ஆர்டர் மூலியமா எல்லாரையும் கொல்ல முயற்சி பண்றான். அப்படி எல்லாரையும் கொல்லும் போது அந்த பாட்டி அந்த பொண்ணு அங்க இருக்கா அவளை கொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தப்பிக்க போக, மைக்கி அந்த பாட்டியை பிடிச்சிடறான். கத்தி எடுத்து கழுத்துல வைக்க, இப்ப அந்த பாட்டி கிட்ட இருந்த கரண்ட் ஷாக் மூலியமா அவனை தள்ளி விடுறாங்க. ஆனாலும் அவன் எல்லாரையும் கொல்ல முயற்சி பண்றான். இந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. மைக்கி நிறுத்து அப்படின்னு சொல்ல, நான் நிறுத்தணும்னா நீ என்ன காப்பாத்தணும், உன் அக்கா மாதிரி நீ எனக்கு அம்மாவா இருக்கணும், அந்த டீமன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துவியா அப்படின்னு சொல்ல, நான் உன் அம்மாவா இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன், அந்த டீமன் ஒன்னு ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்ல மைக்கி விட்டுறான். ஆனா அந்த டீமன் அவனை கண்ட்ரோல் பண்ணுது. அவளை கொல்லு, அவளை கொல்லு, அவளால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, மைக்கியும் ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு கொல்ல வர, அதுக்குள்ள இந்த பாட்டி கோவப்பட்டு அவனை தள்ளி விட்டு கத்தியால குத்தி அவனை சாகடிச்சிடுறாங்க. அவன் இறந்ததை பார்த்த பிறகு ஹீரோயின் கவலைப்பட, அந்த பாட்டியும் அடுத்த இன்டர்வியூக்கு ரெடி ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த டீமன் கிட்ட எந்த ஒரு குழந்தையும் இல்ல கண்ட்ரோல் பண்ண. இப்போ அந்த பழைய வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டு பேஸ்மெண்ட்ல தான் அந்த டெவலோட ஸ்டாச்சு இருக்கு. இப்ப அது யார்கிட்ட மாட்டினாலும் அந்த குழந்தைங்களை சும்மா விடாது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. செவ்ரிஞ்சி மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.